வழிபாடு என்பது தமிழ் மக்களுடைய வழிபாடு. வெள்ளி வாகனத்தில் வந்த முருகன் பல வெளிநாட்டவர்களும் பார்த்து வியந்த வண்ணம் அருள் எமது மக்களுக்கு உலகளாவிய ரீதியில் கிடைக்கும் என வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தின் மாலை திருவிழாவானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையிலே வெள்ளி வாகனத்தில் வந்த முருகன் பக்தருக்கு காட்சி அளித்து பிரசன்னா குருக்களின் அந்த மயக்கும் குரலால் பாடப்பட்ட அந்த பாடலோடு மிக சிறப்பாக இந்த திருவிழாவானது நடைபெற்று முடிந்துள்ளது. பல வெளிநாட்டவர்களும் பார்த்து வியந்த வண்ணம் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. இந்த திருவிழாவில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இணையத்தனோட சேனலுக்கு வாரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் முதலாம் திருவிழாவின் மாலை திருவிழாவை பார்ப்பதற்காக மக்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து நிற்கின்ற அந்த காட்சி தேவாரங்கள் பாடுவதற்காக சிறுவர்கள் தயார் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் சாமியானது வீதி உலா வருவதற்காக வழியால் வருகின்ற அந்த காட்சி நாங்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டவர்களும் ஆர்வத்தோடு இந்த திருவிழாவை கண்டு களித்த வண்ணம் உள்ளார்கள். இதில் நிற்கும் வெளிநாட்டவர் மிகவும் ஆர்வமாக முதல் கொடியேற்ற பகல் வேளையிலும் பின்னர் இந்த மாலை பொழுதிலும் நிற்கின்றார். வெள்ளி மயிலில் முருகப்பெருமான் ஜாகபூசையில் நிற்கின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஜாகபூசையில் தீபங்கள் காட்டப்படுகின்றன. நல்லை கந்தனுக்கு இன்றைய தினம் கொடியேற்ற உற்சவத்துடன் முருகப்பெருமான் எங்கள் வீதிகளில் உலா வந்து கொண்டுள்ளார். முருக வழிபாடு என்பது தமிழ் மக்களுடைய வழிபாடு. தமிழ் மக்களுடைய வழிபாடுன்றதை விட சைவ சித்தாந்தத்தில் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுவார்கள். அது ஆதி பகவன் அல்லது ஆதி பகலவன் என்பது ஆறுமுகக் கடவுள். ஆறுமுகக் கடவுள் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக 6 தீப்பொறிகள் உலகம் முழுக்க சென்று இறுதியில் சிவபெருமானால் அவை அக்கினி தேவர் வாயு தேவர் மூலம் கங்கையில் விட்டு சரவண பொய்கையில் சென்று அங்கு குழந்தைகளாக மாறி கார்த்திகை நட்சத்திரங்கள் கார்த்திகை பெண்களாக வளர்த்தெடுத்த சரவண பவன் ஆறுமுகம், அதாவது சரவண பொய்கையிலிருந்து வந்தவர் சரவணபவன். ஓம் சரவண பவா என்ற மந்திரம் மிகவும் முக்கியமானது. இன்றைய நாளிலிருந்து யாழ் மக்கள் சைவத்தை வளர்த்து கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் முருகப்பெருமானின் அருள் எமது மக்களுக்கு உலகளாவிய ரீதியில் கிடைக்கும் என பிரார்த்திக்கின்றேன். குருக்கள் உட்பட ஏனைய ஐயர்மார்களும் நிற்கின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் வழியால் வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
வெள்ளி மயிலோடு முடுக்காக வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்த வண்ணம் பக்தர்கள் நின்றார்கள். முருகப்பெருமான் கஜவெள்ளி மகாவெள்ளி சமேதராக எழுச்சி பூர்வமாக பக்தர்கள் காட்சி அளிக்கின்ற அந்த மிக அழகான அந்த காட்சியை பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்ற காட்சி மிக அழகான சாதப்பட்டியோடு முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியையும் பார்க்கின்றோம். திருப்புகள் பிரசன்ன குரல்களினால் காந்த குரலோடு பாடுகின்ற அந்த அழகான காட்சியை பார்க்கலாம். ஆடும் பரிவே பணி சேவலே ஆடும் பணியே பணியாயருள்வார் ஆடும் பரிவே அணி சேவலே ஆடும் பணியே பணியாயருள்வார் ஏடும் ஜயமாமுகரை செருவில் சாடும் கையாலே சகோதரே ஆடும் பரிவே அணிந்தேவலன பாடும் பணியே பணியாயருள்வார்
பாடும் பணியே உன்னை பாடுகிற பணியே உன்னை பாடுகின்ற பணியே எனக்கு நீ அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே கணபதியினுடைய சகோதரனே கணபதியின் சகோதரனே ஜயமாமுகனை போர்க்களத்தில் வென்றவனே ஆடுகின்ற மகிழின் மீது வருபவனே சேவற்கொடியுடையவனே அடியோனுக்கு பாடும் பணியே பணியாயருள்வாயாடும் பரிவேலி தேவரன பாடும் பணியே பணியாயருள்வாய் சேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே பக்தர்கள் எல்லோரும் விதியோகம் எல்லாம் கும்பம் வைத்து முருகப்பெருமானை வரவேற்கின்ற அந்த அழகான காட்சி. வெள்ளி மயிலிலே மிக அழகாக ஆடி அசைந்து வருகின்ற அந்த முருகனை கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக அடியவர்கள் எல்லோரும் பார்த்து மெய் சிலந்து நிற்கின்றார்கள். மிக அழகான அந்த வெள்ளி மயில் முருகன் வருகின்ற அந்த காட்சி. குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி முருகன் நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். எப்போவுமே ஒவ்வொரு மிகப்பெரிய அந்த 2 கோபுரங்களையும் தாண்டும் போது இருக்கின்ற ஒரு அழகு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். இன்றைய முதல் நாளில் மக்கள் படி எடுத்து வந்திருக்கின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் வரும்போது ஆளாட்டி எடுத்து எல்லோருமே வந்து இந்த கும்பங்களை
கிருஷ்ண குழுக்களின் தேவாரத்தோடு இந்த வீதியுலாவானது நிறைய பெற்று சாமி வாசலை நோக்கி நகர்ந்து செல்லும். பிறப்பற வேண்டும், பக்திமயும் வேண்டும், சீருருவாய சிவபெருமானே, செங்கமலம் மலர் போலும் மாருருவாய அமுதே என்னாரமுதே, என்னாரமுதே சிவபெருமானே, என்னாரமுதே குமாரே, பிறப்பு அற வேண்டும் சிவபெருமானே, கொண்டருளே பாருரு சீருரு ஆருரு ஓருரு கொண்டருளே, ஓருரு கொண்டருளே ஆருரு கொண்டருளே, சீருரு கொண்டருளே பாருரு கொண்டருளே, சிவபெருமானே பெருமானே ஆரமுதே, மத்திரன்று அடியவர் துறையிலே முன்னுடைய அடியார்களுடைய என்னாரமுதே பெருமானே. சாமியானது வாசலை நோக்கி நகர்வடைந்து வந்து பஞ்சராத்தி காட்டப்பட்டு மேளங்கள் மற்றும் தீப்பந்தங்கள் சுத்தப்பட்டு உள்ளுக்கு செல்ல போகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
மந்திரத்தை கரவணங்கள் சொல்லுவோம் ஏழெழுத்து மந்திரத்தை ஈரான் ஈரான் சொல்லுவோம் எட்டெழுத்து மந்திரத்தை அட்டாச்சாரம் சொல்லுவோம் 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 எட்டெழுத்து மந்திரத்தை அட்டாச்சாரம் சொல்லுவோம் ஓடியாடி திரியும் மனங்கள் ஒரு முகமாக்கும் ஜபயோகம் பாடியாடி பஜனைகள் செய்தார் காப்பவர் கேட்பவர் வயல் வருவார் பக்தியில் அமர்ந்து பல வளர்ந்து பாருல கோங்க நலம் புரிவார் பாருல கோங்க நலம் மங்களத்திய மங்களம் அன்னையம்மை மீனாட்சிக்கு மங்களத்திய மங்களம் கோணேஸ்வரருக்கு மங்களத்திய மங்களம் சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.